என்னை விட அதிகமா திமுக தான் பெரியார திட்டியிருக்கு அப்படின்னு அதே சீமான் அவர்கள் இன்னைக்கு ஆமா, அதான் நான் சொல்றேன். பெரியார் திட்டா நான் சொல்றேன். தமிழர்களை திட்டா பெரியாரு. பெரியாருடைய எந்த மேடையாவது கூட்டம் கேட்க வந்தவன திட்டாம பேசி முடிக்கலாம் சொல்லுங்க. கூட்டம் கேட்க வந்த ஒரு கூட்டம் திட்டுவீங்க நீங்க. பெரியார் ஒருத்தர் தான் திட்டினார். எந்த கூட்டமா சொல்லுங்க. பெரியார் இந்த கூட்டத்தில் திட்டாம போயிட்டாருப்பா மேடை ஏறிட்டு அப்படின்னு. அவ்வளவு கூட்டத்தையும் திட்டிருக்காரு. அது வந்து 1/2 மணி நேர பேச்சா இருந்தாலும் சரி, 3 மணி நேர பேச்சா இருந்தாலும் சரி, வந்து கூட்டம் கேட்க வந்தவன திட்டாம போனதே இல்லை. சரியா? கேட்டுக்கொண்ட தமிழர்கள் ஒருத்தன் கூட கோவப்படல. எல்லாம் சிரிச்சுட்டே இருந்தான். அதனால தான் மற்ற எல்லாரையும் அறிஞர் அண்ணான்னு சொன்னவன், கலைஞர்னு சொன்னவன், பெரியாரை மட்டும் தந்தை பெரியார்னா. ஏன்னா அந்த தந்தை திட்டுறது நம்ம நல்லதுக்கு, நம்ம உருப்படணுங்கிறதுக்காக, நம்ம நல்லா வந்துடணும்னு அப்படின்னு அவன் தெரிஞ்சனால தான் அவன் தந்தை பெரியார்னா. அவரை வேற யாராவது சொல்லுவானா சார் இங்கே உலகத்தில்? நம்ம யாராவது சொல்லுவோமா? அப்பா ஒருத்தர் சொல்ல மாட்டோம்ல. சரியா? பார்க்குற ஆளெல்லாம் அப்பா அப்பாங்க மாட்டோம், சொல்ல மாட்டோம்ல. பார்க்குற ஆள் அப்பா அம்மா, பார்க்குற ஆளெல்லாம் அம்மா அம்மோ, பார்க்குற ஆளெல்லாம் அப்பாங்க மாட்டோம். ஆனால் ஒரு நாடே மொத்தமும் ஒரு தலைவனா தந்தை பெரியார்னு சொன்னது உலகத்திலேயே உலக வரலாறு. அது இன்னொன்று நீங்கள் வந்து ஏவி படமுன்னு சொன்னீங்க, அது பெரிய புராணம், இது பெரியார் புராணம் எங்களுக்கு ஆகாது அப்படின்னு. பெரியார் புராணம் இல்லை, பெரியார் வரலாறு.